வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து பூஜை பொருள் எல்லாம் கழுவிட்டேன், அதுக்கெல்லாம் பொட்டு வைக்க போறேன். நான் வந்து பொட்டு வைக்கும் போது பட்டுவ கூடயே வச்சுப்பேன். பட்டோ கொஞ்சம் கட்டு அழகாயிட்டுடா. பட்டுக்கு வச்சுக்கிட்டு தான் பொட்டு எடுத்து கொடுக்க வைப்பேன். அதனால வைஷுமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாளாம். பட்டோ அம்மாக்கு குங்குமம் எடுத்து கொடுமா, குங்குமம் எடுத்து கொடு, அம்மா பொட்டு வைக்கிறேன். என்னடா தங்கம், குங்குமம் எங்க இருக்கு? குங்குமம் எடுத்து கொடு பட்டோ, குங்குமம் எடுத்து கொடுங்க. அம்மா அது சொம்புக்கு வைக்கிறேன். வர வைஷுமா வந்து எனக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவா. தேங்க்யூ பட்டோ. குங்குமமா இது? குங்குமமா? தேங்க்யூ பட்டோ. இது நீ அம்மா வைக்கிறேன் பாரு பட்டோ, அம்மா வைக்கிறேன் பாரு. குங்குமம் பூஜை சாமானுக்கெல்லாம் குங்குமம் வைக்கிறேன். அம்மா வச்சுட்டு போட்டோக்கு பூ வைப்பேன்ல, அப்ப பூ வந்து அம்மாக்கு எடுத்து கொடு. ஓகேவா? ஓகேவாடா பட்டோ? ஜல்லு பட்டு ஜல்லு பட்டு ஜல்லு பட்டோ ஜல்லு பட்டோ. இப்போ பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் எடுத்து சாமி போட்டோ விட்டு வச்சிடலாம். பட்டு நான் எடுத்து வைக்கிறேன், நீ பூவை எடுத்து கொடு. பூ எடுத்து கொடு, அம்மா சாமி போட்டோ வைக்கிறேன். பூ எங்க இருக்கு பாரு பட்டுமா. பட்டு 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 பட்டு. நான் வந்து எல்லா வேலைகள்லயும் வைஷுமாவை இப்படிதான் இன்வால்வ் பண்ணிப்பேன். இதெல்லாம் கற்றுக்கிட்டு வைஷுமா என்ன பண்ண போகிறா, இதெல்லாம் வைஷுமாவுக்கு வந்து தேவையான ஆக்டிவிட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே தேவை தான். ஏன்னா இப்போ நான் செய்யும் போது வைஷுமா வந்து பூஜை பொருளோட பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறா. பொட்டு குங்குமம் இந்த பேர் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், அதுவும் தெரிஞ்சுக்கிறா. பூ வந்து சாமிக்கு பூ வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறா. நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுறா. நான் என்னென்ன சொல்கிறனோ, நான் என்னென்ன சொல்லி கொடுக்குறனோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறா. இது வந்து எனக்கு ரொம்பவுமே முக்கியம். இது எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அதாவது எனக்கும் வயசாகிடும். வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷுமா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. வைஷுமா அம்மாவுக்கு வந்து பூஜை பொருளுக்கு பொட்டு எடுத்து கொடுறா பட்டோ, அம்மாவுக்கு வந்து பூ எடுத்து கொடு, அம்மா சாமிக்கு எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னால் வைஷுமாவே இந்த வேலைகள் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கோலுக்காக தான். இப்போ வந்து அவளால் முடியலன்றதை தாண்டி என்னால் எந்த அளவுக்கு வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றேன். வைஷுமா பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுக்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாகிடுவா. அதனால எனக்கும் ஒரு சந்தோஷம். அவள் வந்து ஏதோ தினம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறா அப்படின்னும் போது நான் வந்து அவளை இப்படி தான் முட்டி போட்டு பொசிஷனில் தான் அவளை வந்து உட்கார வச்சுருக்கேன். வைஷுமா அவளை வந்து சம்பளங்கால் போட்டு உட்கார முடியல. நான் வந்து வைஷுமா கையால் சாமி பூ எடுத்து கொடுக்கும்போது சாமிக்கு வைக்கும்போது என் மனசில் வந்து தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு சோதிக்க ஆள் இல்லையா, ஆறுதல் சொல்லிட தாய் இல்லையா அப்படின்ற ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சாமிக்கு வந்து சோதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் ஆறுதல் சொல்ல கடவுள் வந்து என்ன வந்து வைஷுமாட்ட அமைச்சிருக்காங்க. நான் வைஷுமாவுக்கு வந்து ஆறுதலாக தாய்க்கு தாயாக இருப்பேன். அது மட்டும் கிடையாது, வைஷுமாவோட உலகமே நானாக தான் இருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு பூஜை பண்ணும்போது கடவுள்கிட்ட வந்து முன்னெல்லாம் அதை கொடு இதை கொடு அதெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதை வேண்டதை விட்டுட்டேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையில் எழுந்திருக்கும் போது எல்லாத்தையுமே வேண்டிப்பேன். மற்றபடி காலையில் பூஜை பண்ணுறேன் இல்லை சாயங்காலத்தில் பூஜை பண்ணுறேன், அந்த சமயத்தில் வந்துட்டு கடவுளே எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் விட்டுருவேன். என் பிள்ளைங்களை மட்டும் நல்லா வைன்னு சொல்லி வேண்டிக்கிடுவேன்.
அவ்வளோதான். இவ்வளோதான் என்னுடைய பூஜையாக இருக்கும், என்னுடைய வேண்டுதலாக இருக்கும். ஒரு சிலரோட வேண்டுதல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம தூய இதயத்தோடு போகணும். அச்சோ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகுத்தெரிச்சலோட சாமிக்கிட்ட போயும் அடுத்தவங்களை பற்றி வேண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடவுளுக்கே கோபம் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட போகும்போது முழுக்க முழுக்க நமக்காக மட்டுமே வேண்டிக்கலாம், உலகத்துக்காகவும் வேண்டிக்கணும். அதாவது பொதுவாக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்போம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நமக்காகவும் வேண்டிப்போம். இதுதான் வந்து முறையான வேண்டுதல் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, நான் வந்து பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். ஆடி வெள்ளி பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி பொங்கல் செஞ்சு நான் வந்து சாமிக்கு வச்சு படைத்தேன். கோயிலுக்கு வந்து எங்களால் போக முடியல ஆடி மாதம். இருந்தாலும் வந்து வீட்டிலையே பொங்கல் வச்சு மனசார வந்து சாமி கும்பிட்டது எனக்கு மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல்னாலே குண்டால தான் வைப்போம். இப்போ எல்லாம் குக்கரில் தான் பொங்கல். குண்டால பொங்கல் வச்சா பார்த்திங்கன்னா எங்கள் பையன் கூட சாப்பிட்றதில்ல. அவனுக்கும் குக்கர் பொங்கல் தான் பிடிக்குது. இருந்தாலும் சாமி வந்து கொஞ்சம் தான் சாப்பிட போகிறாங்க, மிச்சதெல்லாம் நாம் தானே சாப்பிட போகிறோம். அதனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து செய்யலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ பயமா? சும்மாடா, சும்மா 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 சொன்ன. அம்மா போய் உன்னை அடிப்பனா? அம்மா உன்னை அடிப்பனா பட்டோம்? பார்த்திங்கன்னா வைஷ்மாவை பார்த்துருப்பீங்க, நான் என்னவோ அடிச்சிடுற மாதிரி கண்ணை மூடி மூடி காட்டுறான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. வைஷுக்கு வந்து அம்மா அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இப்படி தான் பூஜை பண்ணுவேன். அதாவது ஆடி வெள்ளி எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேப்பலை வச்சு சாமி கும்பிடுவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு வேப்பலை கிடைக்கல. மேபி மாமா பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தால் பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. எனக்கு வந்து கிடைக்காதனால வீட்டுக்கு பக்கத்தில் மாவேலை இருந்துச்சு, அதையே பறித்து கலசத்தில் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணும்போது சாமிக்கு ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஷ்மாவுக்கும் ஆரத்தி காட்டுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வைஷ்மா வந்து கடவுளுடைய பிள்ளை, சாமியும் வைஷுவும் ஒன்று அப்படின்னு தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, இதை தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேன். பூஜை பண்ணும்போது வைஷ்மா வந்து இந்த மணி ஆட்டினா வைஷுக்கு ரொம்பவுமே பிடிக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எழுந்தாலும் வைஷ்மா என் கூட எழுந்துட்டானா அவளுக்காகவே மணி ஆட்டி நான் பூஜை பண்ணுறேன். ஏன்னா என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பட்டுக்கு ஆரத்தி காட்டுறதை பாருங்கள். பட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றதையும் பாருங்கள். ஆடி வெள்ளி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பக்திமயமாக நல்லாவே இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாக ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது பாசிட்டிவ் வைப்போட ரொம்ப நல்லா இருந்துச்சு. குலதெய்வத்தை மனசார நினச்சி வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.